he ran past him, crossed him, and Dhoni was still in his crease. நான் என்னதான் தீவிர தலையோட ரசிகனா இருந்தாலும் நேற்று இந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. தலை ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்ட்டு. 20th ஓவரில் ஒரு 4 அடிப்பார், அப்புறம் வைடு போகும், டாட் பால் ஆகும், அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஷாட் அடிப்பார். அந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் டெய்லண்டர் கூட கிடையாது, டேரல் மிச்சல் இருப்பார். மிச்சல் ஆல்மோஸ்ட் தோனியோட எண்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அவரோட எண்டுக்கே திரும்பி ஓடுவார். அந்த மாதிரி ஷாட்டுகள்லாம் தோனி வந்து அசால்ட்டாக 2 ரன் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ப்ராபப்ளி அவருக்கு என்ன கன்சர்ன் இருந்ததோ என்ன பிரச்சனையோன்னு தெரில, மிச்சலை வந்து திருப்பி அனுப்பிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஆக்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. தலை ஃபேன்ஸு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களை மாதிரி நானும் தலையோட ஃபேன் தான். அது வந்து பண்ணியிருக்க வேண்டாம், ஒரு 2 ரன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பர்டிகுலர் ஆக்டில்? தோனி பண்ணது ரைட்டா தப்பா? வாட் யூ ஃபீல்? கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க.